கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கும். அந்த ஒரு ஏமாற்றத்தை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. நம்முடைய குடும்பமே இந்த அளவுக்கு ஒரு செயலை செய்து விட்டது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு குழப்பங்களும் அவ்வளவு எண்ணங்களும் இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வையும் குடும்ப அதிபதியின் பலவீனமும் நீடித்துக் கொண்டிருந்த காலத்தில் உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான கௌரவமும் ஆதரவும் கிடைக்காமல் போனது மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தையும் மிகப்பெரிய ஒரு அவமரியாதையும் தேடி கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் நீங்க குடும்பத்துக்காக இவ்வளவோ செய்திருக்கீங்க. உங்களுடைய நேரங்கள், காலங்கள், உங்களுடைய பணங்கள் எதையுமே நீங்க உங்களுக்குன்னு பண்ணாம அனைத்தையுமே தியாகம் செய்தீர்கள் என்றால் அது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்பத்துக்காக அனைத்தையுமே தியாகம் செய்துவிட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தாங்க இருந்தீங்க. குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்களின் மகிழ்ச்சிக்காகவும் உங்களின் சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் அத்தனையுமே நீங்கள் தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டுமே தான் இருந்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் அதற்குரிய ஒரு நன்றியோ அன்போ உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்ததே கிடையாது, கிடைக்கவும் இல்லை. இதுவரைக்கும் நீ எங்களுக்காக என்ன செய்து விட்டாய் என்ற ஒற்றை கேள்வி உங்களை நிலைக்குனிய செய்து இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகளை கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குடும்பத்தினரின் அலட்சிய போக்கு உங்களை சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல உணர செய்து அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் வாரி வழங்கி கொண்டுமே தங்க இருந்தது. ஆனால் அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். குடும்பத்துல எந்த அளவுக்கு நமக்கு ஏமாற்றங்கள் கிடைத்தது, ஆனா அவங்கள நான் எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனா அவங்க என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு என்ன கீழ்த்தனமாக நினைத்து விட்டார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இவ்வளவோ சிந்தனைகளும் எவ்வளவோ விஷயங்களும் ஓடிக்கொண்டே தாங்க இருந்தது. ஆனா அதே போல ஒரு சில நேரங்கள்ல அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தானாகவே தேடி வந்தது. வாக்குஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் பாம கிரகங்களின் தாக்கங்கள் இருந்த போது நீங்கள் செய்யாத தவறுக்காக சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் பலரின் அவமானகரமான பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆகிவிட்டது. உங்களின் பொருளாதார நிலைமையை சுட்டிக்காட்டியோ அல்லது உங்களின் கடந்த கால தவறுகளை தோண்டியோ சிலர் உங்களை மிகவும் கேவலமாக பேசியிருப்பார்கள். உங்களின் சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக சிதைக்கும் நோக்கில் அவர்கள் வீசிய வார்த்தைகளின் அம்புகளும் உங்களை நெஞ்சில் இரத்த கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டுமே தான் இருந்தது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த இரத்த கண்ணீர் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்தது. ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு நபர்கள் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு அவமானத்தை தேடி கொடுப்பார்களா என்று எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டுமே தாங்க இருந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பண இழப்பும் சற்று நேரங்களுக்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். தனஸ்தானாதிபதியான குரு பகவான் 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் வக்ரம் பெற்றிருந்த காலகட்டத்திலும் தனஸ்தானத்திலும் ராகுவின் சஞ்சாரம் இருந்த போதும் நீங்கள் உங்களின் கடின உழைப்பால் ஈட்டிய பெரும் பணம் மற்றும் பொருளாதாரம் அத்தனையும் நீரில் கரைந்த பெருங்காயம் போல உங்களுடைய வாழ்க்கையில அது எல்லாமே கரைய ஆரம்பித்திருக்கும். பணத்தை நீங்க சேமித்து வைத்ததை வேற ஒரு விஷயத்துக்காக, ஆனா உங்களிடம் கேட்காமலே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சில முதலீடுகளையோ சில வேலைகளையோ உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய குடும்பத்தில் செய்திருப்பார்கள். அது ஆரம்பத்தில் அவர்களுக்கு செய்த அந்த ஒரு முதலீடோ அந்த ஒரு தொழிலோ ஆரம்பத்தில் நல்ல ஒரு லாபத்தை தேடி கொடுத்தாலும் அடுத்து காலங்களும் நாட்களும் போக போக அது மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் துயரங்களையும் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது எந்த அளவுக்கு மனதிற்குள்ள வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது என்று நீங்கள் நன்றாகவே புரிந்து கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. புதிய தொழில் முதலீட்டுகளும் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு கொடுத்த கைமாற்று கடன்களும் என பண வழிகளில் பல வழிகளில் உங்களுடைய பணம் உங்களுடைய பொருளாதாரம் முடங்கி கிடந்தது. யாரிடம் போய் எதை கேட்பது, யார் என்னுடைய பணத்தை திருப்பி கொடுப்பார்கள் என்று தெரியாமல் நீங்கள் அலைந்த நாட்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நான் சொல்வது சரியா தவறா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் எல்லாமே குறைந்துவிடும். நீங்கள் இனிமேல் செய்யக்கூடிய எந்த விதமான செயல்களாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், தொழிலாக இருந்தாலுமே அதனை நீங்கள் விரும்பி செய்யுங்கள். விரும்பி செய்யும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோர்வாக இல்லாமல் அது உங்களுக்கு ஒரு முயற்சி போலவும் உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் போலவும் இருக்கும். அதில் உங்களுக்கு நிறைய ஐடியாக்களும் புதிதாக என்ன பண்ணலாம், என்ன வடிவமைக்கலாம் என்று அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நன்றாகவே நினைத்து கொண்டுமே தங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் நிச்சயமா மாறவும் ஆரம்பிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்து அது நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். காது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். அதே போல நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போவதால் அது போதுமான அளவுக்கு உங்களை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கக்கூடிய உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. அந்த நண்பர்களினால் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் 4 பேருக்கு முன்னாடி ஒரு மரியாதையும் கௌரவம் மிக்க ஒரு நபராகவும் நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்தும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமும் ஆவார்கள். அவர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களையும் தேவையான நேரங்களில் பண உதவிகளையும் செய்து உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவார்கள். அவர்களை நீங்கள் சரியாக உங்களுடைய கையில் பிடித்து வைத்துக் கொண்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமா அடுத்த கட்டத்தை நோக்கி போகவும் ஆரம்பிக்கும். அதே போல போதுமான அளவுக்கு சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா நீங்கள் எதையுமே அளவுக்கு மீறி எந்த ஒரு முதலீட்டையும் அளவுக்கு மீறி பணத்தாசைப்படாமலும் போதுமான அளவுக்கு எனக்கு இருக்கிறதே போதும் என்று நினைத்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேமிப்பு அதிகரிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உயர ஆரம்பிக்கும். நீங்க பிக்சடு டெபாசிட்டோ ஏதாவது ஒண்ணு போட்டு வைங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ போதுமான அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். அதே போல கும்பம் ராசியில பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சோர்வுகள் எல்லாமே குறைந்துவிடும். சதயம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு உதவிகள் சாதகமாக மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க மாறிவிடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைஞ்சுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நன்றாகவே நினைத்து கொண்டுமே தங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் நிச்சயமா மாறவும் ஆரம்பிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்து அது நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். காது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். அதே போல நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போவதால் அது போதுமான அளவுக்கு உங்களை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே
இருக்கக்கூடிய உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. அந்த நண்பர்களினால் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் 4 பேருக்கு முன்னாடி ஒரு மரியாதையும் கௌரவம் மிக்க ஒரு நபராகவும் நீங்க வாழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்தும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமும் ஆவார்கள். அவர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களையும் தேவையான நேரங்களில் பண உதவிகளையும் செய்து உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவார்கள். அவர்களை நீங்கள் சரியாக உங்களுடைய கையில் பிடித்து வைத்துக் கொண்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமா அடுத்த கட்டத்தை நோக்கி போகவும் ஆரம்பிக்கும். அதே போல போதுமான அளவுக்கு சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவா ஆரம்பிக்கும். ஆனா நீங்கள் எதையுமே அளவுக்கு மீறி எந்த ஒரு முதலீட்டையும் அளவுக்கு மீறி பணத்தாசைப்படாமலும் போதுமான அளவுக்கு எனக்கு இருக்கிறதே போதும் என்று நினைத்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேமிப்பு அதிகரிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உயர ஆரம்பிக்கும். நீங்க பிக்சடு டெபாசிட்டோ ஏதாவது ஒண்ணு போட்டு வைங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ போதுமான அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். அதே போல கும்பம் ராசியில பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சோர்வுகள் எல்லாமே குறைந்துவிடும். சதயம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு உதவிகள் சாதகமாக மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரம்